அப்போ எந்த உப்பு சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லுப்பு சிறந்ததுன்னு சொல்லலாம். இந்த கல்லுப்பை கூட எப்படின்னா வறுத்து யூஸ் பண்றது. இந்த முருங்கை கீரை போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு உப்புக்கான தோடம் அதுல நீங்குதுன்னு சித்த மருத்துவத்துல சொல்றாங்க. நம்ம உப்பு எடுக்கும்போது இந்த கல்லுப்பை கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு சட்டியில நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரிதான் இந்த நீங்க பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்றீங்களா, இது இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து உப்பு நம்ம பயன்படுத்தலாம். இதுவுமே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த ராக் சால்ட் யூஸ் பண்ணலாமா? அது போய் உள்ள கல்லா மாறிடுமா அப்படின்னு. அப்படி கிடையாது. அதுக்குன்னே தனியா மருத்துவ குணங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் பிளாக் சால்ட். அதுக்கப்புறம் மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மூங்கில்ல இருந்து ப்ராசஸ் பண்ணி செய்யக்கூடியது. இதுவுமே ரொம்ப ஹெல்த் நமக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு மூங்கில் உப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி சாப்பிடனா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பிஞ்ச் சாப்பிட்டா கூட போதும். மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்றது. அது ப்ராசஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் அதுலயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்ப நார்மலா டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த கல்லுப்பு போதும். ராக் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்மளோட பிளாக் சால்ட்னு சொல்றதும், இந்த மூங்கில் உப்புன்னு சொல்றதும் எப்போ அதை நம்ம கொஞ்சமா யூஸ் பண்ணா கூட போதும்.